புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் பல்வேறு கோவில்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சங்க இலக்கியங்கள் சொன்ன அற்புதமான ஸ்தல வரலாறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் கற்காலத்திலும் தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்காகவே அசரீரியாவோ இல்லை கனவுலையோ தனக்காக கோவில் எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தையும் அவங்க செய்யறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி உருவானது தான் திண்டிவனத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில். இங்கே அமைந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆஞ்சநேயர் கனவுல வந்தாரா? யார் கனவுல வந்தார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சிலை மிக உயரமான சிலை இல்லையா? அந்த சிலைக்கு பின்னாடும் ஏதாவது வரலாறு இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே அவருடைய அனுகிரகம் வேணும்னா நாம் சொல்ல வேண்டியது ஜெய் ஸ்ரீராம், அது சொன்னாலே போதும். ராமபக்த ஆஞ்சநேயான்னு சொன்னாலே அவர் அருள் புரிஞ்சிருவார். பஞ்சவடி ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம தரிசனம் பண்ணும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறதையும் அற்புதமான விளக்கங்களாக நம்ம நேயர்களுக்காகவே பகிர்ந்து கொள்றதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பஞ்சவடி ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டமான அந்த உயரம் தான் நம்ம கண் முன்னாடியே நிற்கும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஸ்தலம் இப்போ கற்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். ஏன்னா தெய்வங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நம்பிக்கை பல பேருக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நிதர்சனம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவே தெய்வங்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் ஏதாவது ஒரு அற்புதங்களை, ஒரு திருவிளையாடலை நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. அப்படி உருவானது தான் நம்ம பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலும். இங்கே எப்படி ஆஞ்சநேயர் தனக்கான ஒரு ஸ்தலத்தை உருவாக்குனார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கு அப்படின்னு ஒரு பெருமை இருக்குமா. பொதுவாகவே எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் அப்படின்றதுக்கும் அந்த பழைய கோயில்கள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் இப்போ கட்டப்பட்ட கோயில் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு இந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை அப்படின்றதுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னாடி, பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி ரிஷிகள் நிறைய பேர் அந்த இடத்துல வாழ்ந்ததா ஒரு வரலாறு இருக்குது. திருச்சிற்றம்பலம் அப்படின்ற அந்த ஊர் பேர் இருந்திருக்கு. பஞ்சவடிக்கு திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஊருக்கு இப்போ அது பஞ்சவடியா வந்துச்சு. சரிங்களா? திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஊர் இருந்திருக்கு. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா என்ன அங்க விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, சைவத்தை பரப்பியிருக்காங்க. நிறைய இறை வழிபாடு, முக்கியமா நிறைய யாகங்களும் ஹோமங்களும் மக்களோட பிரச்சனைகள் தீர்ந்த ஸ்தலமா அது இருந்திருக்கு. நிறைய ரிஷிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சீடர்களுக்கு தீட்சை கொடுத்த இடமாவும் இருந்திருக்குது. அப்போ அந்த ஸ்தலத்துக்கு அப்படின்னு ஒரு பெருமை இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது அந்த பஞ்சவடி. அந்த பஞ்சவடியில் இப்படி ஒரு பெருமை இருக்குது அப்படின்னு அங்கே இருக்க மக்களுக்கே தெரியுமா? தெரியல. புரியுதுங்களா? அப்போ இப்போ பொதுவாகவே கடவுளுங்க எப்போ தெரியுமாம்மா எனக்குன்னு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ கலிபுருஷனோட ஆட்டம் ஜாஸ்தி இருக்கும், எப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, கலிபுருஷனோட ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது பகவான் விஷ்ணு கல்கி அவதரிக்க போறார். அதுக்கு இன்னும் எத்தனையோ ஆயிரம் யுகங்கள், எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் இருக்கு. இருந்தாலும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு இடத்துல ரொம்ப ஓங்குது அப்படின்னும் போது உலக அமைதிக்காக கடவுள்கள் பார்த்தீங்கன்னா அவதாரம் பண்ணுவாங்க அப்படின்றது உண்மை. அந்த மாதிரி ஹனுமனே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரோட பக்தரோட கனவுல போயிட்டு சிறுதாமூர் அப்படின்ற இடத்துல 150 டன் எடையுள்ள கருங்கல் இருக்கு, அந்த கருங்கலை எடுத்து நீ என்னோட சிலையை செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தான் எங்கே இருக்கிறோம், எந்த ரூபத்தில் வரணும், அதற்கான அந்த சிற்பத்துக்கான கருங்கலையும் அவரே சொல்லிட்டார். அதே மாதிரி 5 முகத்தோடு என்னை பிரதிஷ்டை பண்ணு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஒரு முகத்தோடு இருக்கிறத விட 5 முகத்தோடு இருக்கும்போது வீரியம் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி வீரியம் ஜாஸ்தி. அப்போ அந்த மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா ஹனுமன்லேயே யோக ஹனுமன், வீர ஹனுமன், இப்படி நிறைய உருவங்கள் இருக்க தான் செய்யுது. அப்போ இது பார்த்தீங்கன்னா யோக ஹனுமன்னா யோக நிலையில் காட்சி கொடுப்பார். வீர ஹனுமன்னா வாலில் பார்த்தீங்கன்னா மணி கட்டியிருப்பார். அந்த வாழை வழிபாடு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹனுமனை வழிபாடு பண்ணிட்டு தான் வாழை வழிபாடு பண்ணணும், நீ வெறும் வாழை வழிபாடு பண்ணக்கூடாது. அப்போ இந்த பஞ்சவட்டியில் இருக்க பஞ்சமுக ஆஞ்சநேயர், இது ஹனுமனே சுயமாக விருப்பப்பட்டு தங்கின இடம். அது ஒரு பெரிய ஒரு விசேஷம் இல்லைம்மா. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா 36 அடி உயரம் இருக்கார். இப்போ இந்த ஹனுமன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வராங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கோயில் திறந்தே தான் இருக்குது. அதுக்கும் மேலே அங்கே பிரசாதம் அப்படின்றது போகிறவங்களுக்குலாம் பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. ஹனுமனோட அனுகிரகத்தினால ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஃபண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த ஹனுமனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையாம்மா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை ஹனுமனை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா வெளியவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அண்டா மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஒரு கல் இருக்குது.
அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோ எடை இருக்க கல், அது மிதந்துட்டு இருக்கு. மிதக்கிற கல்லுனாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும் இல்லைங்களா? நம்ம வந்து பாலம் கட்டினது தான். ஆமா, சேது பாலம். சேது பாலம். இந்த சேது பாலம் யாரால கட்டப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அதை உணர்த்தும் விதமா இங்க இருக்காங்க. அதாவது நீ அங்க போயிட்டு நீ என்ன அந்த கல்லை பார்க்கும்போது ராமனை நீ நினைக்கணும். ராமனை நீ நினைச்சிட்டு என்ன உனக்கான வேண்டுதல்களை நீ கேட்ட மாதிரியே நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு தாத்பரியம் அதில் இருக்கு. அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் மிதக்குது. அதை வந்து நல்ல பூலாம் போட்டு இதை வந்து அலங்காரம் பண்ணி அதையும் வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ அந்த சேது பாலம் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராமச்சந்திரமூர்த்தினே ஒன்று வாழலப்பா, ஒருத்தர் இல்லைப்பா, இதெல்லாம் கட்டுக்கதை. அதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, உண்மை அப்படின்றத உணர்த்தும் பொருட்டு இன்றளவும் சில விஷயங்கள் செய்கிறாங்க. அதுக்கும் மேலம்மா சமூக வலைத்தளத்தில் அந்த சேது பாலத்தையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்பத்திய வந்து கட்டந்து இந்த சேது பாலத்தை கட்டந்து யாரு அப்படின்னா நலனும் நீலனும். யார் அந்த நலனும் நீலனும்? நலமகாராஜா கிடையாது. நலனும் நீலனும் வானர சேனைகள்ல இருந்த 2 முக்கியமான நபர்கள். யார் அந்த நலனும் நீலனும்? அதை உணர்த்தும் பொருட்டு தான் இங்க வச்சிருக்காங்க. இதுக்குள்ள அந்த நம்ம வரலாறு போனோம். அது என்ன அப்படின்னாமா, நலன் யாரு அப்படின்னா தேவ சிற்பி விஸ்வகர்மா இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட குழந்தை அந்த நலன். அப்போ தேவ சிற்பி விஸ்வகர்மானோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கருவுற்றிருக்கும் போது அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ திறமை, எவ்வளோ அழகழகாக நீங்கள் நகரங்களை உற்பத்தி பண்ணுறீங்க, உங்களை மாதிரியே திறமையாக இருக்க பையன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு அந்த அம்மா ஆசைப்படுது. ஏன் அந்த அம்மா ஆசைப்படுது அப்படின்னாமா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வும் போது அந்த அம்மா ஆசைப்படுது. அது என்ன நிகழ்வு அப்படின்னா இதுக்குள்ள ஒரு வரலாறு. கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா தசமகா வித்யாக்களில் 10 மகாவித்யாக்களையும் சித்தி பெற்றவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு பெருசாக 9 வித்யாக்களை சித்தி பெற்றவர். முக்கியமாக சின்ன மஸ்தாவை கூட சித்தி பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு பெருசாக நிம்மதி இல்லை. அவர் யோசிக்கிறார், கிருஷ்ணருக்கே நிம்மதி இல்லையா, நிம்மதி வந்துட்டாக்க தெய்வத்துக்கும் நிம்மதி இருக்காது. ஆமா, மனுஷனா பொறப்பு எடுத்துட்டாரு இல்லையா? அப்ப அந்த ஒரு குட்டி குட்டி கர்ம வினைகளை மற்றவங்களுக்காக நான் அந்த கர்ம வினைகளை அனுபவிச்சு தான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்றதான் தெய்வ அவதாரங்களோட நோக்கம். அப்ப கிருஷ்ண பரமாத்மா பெருசா நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, புவனேஸ்வரி தாயாரை வழிபாடு பண்ணியிருக்காரு. புவனேஸ்வரி தாயாரை சித்தி பண்ணியிருக்காரு. புவனேஸ்வரி தாயாரை சித்தி பண்ண பின்னாடி தாயார் முன்னாடி வந்து நின்று, மகனே என்ன வரம் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறா. அப்பா அவர் நிறைய வரம் கேட்டிருக்காரு. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, என்னுடைய நகரம் வந்து எழில் கொஞ்சம் நகரமாக இருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மதுரா. இன்றளவும் தண்ணிக்கடியில் எழில் கொஞ்சம் நகரம், அந்த மாதிரி நகரம் இது வரைக்கும் எதுவுமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாகவே இல்லை அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் அர்ஜுனனோட தேர் சொல்லுவாங்க. அர்ஜுனன் தேர் மாதிரி அழகுன்னு அழகு, அர்ஜுனன் தேர் அழகு அப்படிம்பாங்க. கொஞ்சம் வாங்க குழந்தைங்கள, அர்ஜுனன் தேர் மாதிரி இது வரைக்கும் ஒரு அழகான தேரே இல்லையா. இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த நகரம் அம்பிகையினோட கடாட்சத்தினால, புவனேஸ்வரி தாயார் திரிபுர சுந்தரி இவளோட கடாட்சத்தினால உருவான நகரம். இதை யார் உருவாக்குனது அப்படின்னா விஸ்வகர்மா. அந்த நகரத்தை உருவாக்குற அதை பார்த்து அந்த அம்மாவுக்கு, ஐயோ இவ்வளோலாம் அழகாக நீங்கள் பண்ணுறீங்களே, உங்களோட இந்த கலை போயிடுமா, என் குழந்தைக்கும் அது வேணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டதாகவும், அதுக்கப்புறம் தான் நலனுக்கு அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பிறவியிலேயே அந்த ஒரு திறமை இருந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அதனால தான் தண்ணிக்குள்ளேயே அவனால் பாலத்தை அமைக்க முடிஞ்சிடுச்சு. அப்படி ஒரு விஷயம். அதுக்கும் மேலே அவனோட கைங்கரியமும் ஒன்று, அவனோட திறமையும் ஒன்று. அதுக்கும் மேலே அந்த கல்லில் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதி போடுறாங்க, தண்ணியில் மிதக்கு. இப்படி 2 விஷயமும் சொல்லுவாங்க இந்த சேது பாலத்துக்கு. அப்போ அதை மக்களுக்கு பின்னாடி எல்லாம் படிச்சுடுவாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பணும் அப்படின்றதுனால அந்த கல்லை ஒன்று கொண்டு வந்து 8 கிலோ இருக்கு, அழகாக மிதக்குது. சும்மா சோழியை போட்டு தண்ணியில் மிதக்கும். ஆமாம், அந்த மாதிரி மிதக்குது. நம்ம போனால் நம்ம கேட்டால் அவங்களே கொடுக்குறாங்க. நாங்கள் இதை தொட்டு பார்க்குறோங்கன்னா தொட்டு பாருங்கன்றாங்க, தூக்கி பார்க்குறோன்னா கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளால தூக்க முடியாது. ஆக அதை உணர்த்தும் பொருட்டு அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கும் மேலே இன்னொரு தாத்பரியம் என்னென்னா, நீ என் ராமனை மனசார நினை, என் ராம காலை வச்சு நடந்த இந்த கல்லை பாரு, வணங்கு, அதுக்கப்புறம் என்ன வணங்கு, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன். இங்கே 5 முகத்தோட ஹனுமன் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாமா, இவர் அயக்ரீவராக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்வாராம். இப்படி குழந்தைங்க படிக்கல, நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ படிக்கிறது தான் நம்ம பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா. படி நீங்கள் வேறு டார்ச்சர் பண்ணுறீங்க, ஸ்கூலில் டார்ச்சர் பண்ணுறாங்க, நீங்களும் டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்களுக்கு படிக்க பிடிக்கல அப்படின்ற குழந்தைங்களுக்கு கூட பொதுவாக அயக்ரீவர் வழிபாடு தான் சொல்லுவோம். அயக்ரீவர் வழிபாட்டில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, அவரோட மந்திரம் சொல்லுவோம், ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாராம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே. இந்த மந்திரம் ரொம்ப அரிதான மந்திரம். இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அயக்ரீவர்னோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை அந்த கோயிலில் போயிட்டு அந்த ஹனுமன் முன்னாடி நீ சொல்கிற அப்படின்னா பலன் பன்மடங்கு ஆகும். அயக்ரீவர் மந்திரத்தை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு நம்ம சன்னதியில் சொல்லணும். ஆஞ்சநேயர் முன்னாடி சொல்லணும். அப்போ அந்த ஹனுமன் அயக்ரீவராக மாறி உனக்கான பலனை கொடுப்பானோ.
இப்படி ஒரு தாத்பரியம் இருக்கு. எனக்கு ஹயக்ரீவர் மந்திரம்லாம் தெரியாதுமா, ஓம் ஹயக்ரீவாய நமக, ஓம் ஹயக்ரீவாய நமக, இந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த பலன் உனக்கு இதுவே போதும். மொதல் விஷயம். அப்போ நல்ல தெளிவு, ஞானம், அறிவு, புத்திசாலித்தனம், படிக்கணுன்ற எண்ணம், உந்துதல் அத்தனையும் கொடுப்பா ஹனுமன். மொதல் விஷயம். ரெண்டாவது, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் ஜாஸ்தி இருக்குது. நாங்கள் நல்லா வாழறது பிடிக்காம எங்கள் வீட்டில் இருக்கவங்களே எங்களுக்கு சில விஷயங்கள் செய்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹனுமனை நீ நரசிம்மரா பாவித்து நரசிம்மரோட காயத்ரி சொல்லலாம். அப்படி இல்லை ஓம் நரசிம்மாய நமக்கு, ஓம் நரசிம்மாய நமக்கு, இல்லை உக்ரம் வீரம் மந்திரம் நம்ம சொல்லி பாராயணம் பண்ணும்போது அந்த ஹனுமனே நரசிம்மனா வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மன் கொடுக்கக்கூடிய அத்துணை வேலையை அவன் செஞ்சுடுவான் அப்படிங்கிற. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திரமூர்த்தி வந்து இந்த பூலோகத்தை விட்டு போகும்போது ஜனசமாதி தானே அவர் அடைகிறார். அப்போ ஹனுமன் கூட போகிறார், நானும் வருவேன் அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார், நீ வர்றதுக்கான காலம் நெருங்கலை, நீ இரு, நான் போயிட்ட பின்னாடியும் இந்த பூலோகத்தில் யாரெல்லாம் என்ன வழிபாடு பண்ணுறாங்களோ, நல்ல மனுஷாலாக இருக்காங்களோ, யாருக்குமே தீங்கு விளைவிக்காத இருக்காங்களோ, அவங்களுக்கு விதி வழி பிராப்தம் இருந்து உன்னை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா நான் இருந்து என்ன பலனை கொடுப்பனோ, என்னோட 10 அவதாரத்துலேயே நான் இருந்து என்ன பலனை கொடுப்பனோ அந்த பலனை நீ கொடு. ராமச்சந்திரமூர்த்தி சொன்னது இருக்குது. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மேம். ராமச்சந்திரமூர்த்தி இட்ட கட்டளையை இன்னமும் ஆஞ்சநேயர் வந்து பின்பற்றி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் நம்ம பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில். பொதுவாகவே ஆஞ்சநேயரை வழிபட்டா நமக்கு அத்துணை நல்ல விஷயங்களும் கிடைக்கும். அதாவது உடல் வலிமை, மன வலிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பஞ்சவடியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு தனி சிறப்பே இருக்குங்க. 5 முகமாக காட்சி அளிக்கிறாரு, ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத அற்புதமான விளக்கங்களாக இங்கே நம்மளுடைய ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் வாங்க மேம். நம்ம வந்து அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, ஸ்ரீராமபிரான் ஜலசமாதி ஆகும் பொழுதும் மக்களுடைய நலன் பொருட்டு ஆஞ்சநேயரை இங்கேயே தங்க சொல்லி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இங்கே இருக்கக்கூடிய 5 முக ஆஞ்சநேயரில் 2 முகம் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத சொன்னீங்க. மீன்றி இருக்கக்கூடிய 3 முகத்துக்கும் இருக்கக்கூடிய தாற்பயங்கள் என்ன? இல்லைம்மா, இவர் 5 முகத்துக்கான வேலை மட்டும்தான் செய்கிறாரா? இல்லை 10 அவதாரத்துக்கான வேலையும் செய்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ இவரை வந்து வராகரா நம்ம பாவிக்கிறோம் அப்படின்னா பொதுவாக அதீத தைரியம், அசாத்திய தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வராகரா நம்ம பாவிக்கிறோம் அப்படின்னா இவர் அசாத்திய தைரியம் அப்படின்றத ஒன்று கொடுப்பார். பொதுவாகவே ஹனுமன் வழிபாடு அசாத்திய தைரியம். அதே மாதிரி தீய வினைகள் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு, தீய சக்திகள் நம்மளை நெருங்காமல் இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே உண்டுமா. பொதுவாகவே ஹனுமனோட ஒரு ராஜவசிய மந்திரம் இருக்குது. இது ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான மந்திரம். ஆனால் நான் நிறைய வந்து இதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து பாராயணம் பண்ணுறோம் அப்படின்ற பிராப்தம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது பாராயணம் பண்ண முடியும். ஹனுமனோட அனுகிரகத்தினால உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது பாராயணம் பண்ணுறதுக்கான பிராப்தம் இருக்கட்டும். அது என்னென்னம்மா, ஓம் நமோ ஸ்ரீராம தூதா ஆஞ்சநேய அதிபல பராக்கிரம சூல அண்ட ரண்ட பைரண்ட சண்ட பிரசண்ட உத்தண்ட கோலாகலா அகோர சத்ரு சம்ஹாரா வரமருள் கிருபா தயாளா சிவசிவ யோகாசன பிரியா வாயுகுமாரா சீதா லக்ஷ்மி சுதா சுதா பிரம்ம பிரசாகுல மிகுலா பிருண்டகால மித்ரா பம்பம்பம் ரர ரீரீரி நமசிவாயா ஹனுமந்தா மம வசி வசி ஸ்வாஹா. இந்த மந்திரத்துக்கு ஹனுமன் கட்டுண்டு வரோம். அதனால தான் வசி சொல்லிடுறோம். ஆமாம், நிறைவு செய்யும் பொழுது வசி வசி ஸ்வாஹான்னு சொல்லும்போது ஆஞ்சநேயரே வந்து எனக்கு எல்லா அருளையும் கொடுத்துருங்க. ஆமாம், அன்புக்காக கட்டுண்டுவார். நான் வந்து பார்த்தீங்கன்னா பராக்கிரமத்தில் ஹனுமனை கட்டுண்ட வைக்க என்னால் முடியாது. ஆனால் அன்புக்காக கட்டுண்டு கிடக்கக்கூடியவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த ஒரு மந்திரம் வந்து ரொம்ப விசேஷமானது. நிறைய ஹனுமன் பக்தர்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தீவிர ஹனுமன் பக்தர்களாக இருந்தால் அப்போ நீ வராக அவதாரமாக வேண்ட அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதீத தைரியம், அசாத்திய காரியங்களை கூட சாத்தியமாக்குவார் அப்படின்றது சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே நீ பொதுவாகவே ஹனுமன் அப்படின்னா அங்கே ராமன் இருப்பாம்மா. ராமன் வேறு அனுமன் வேறு அல்ல அப்படின்றத நம்ம சொல்லணும். எப்படி அப்படின்னாமா, ஒரு முறை சீதா தேவியை வந்து மீட்டு கொண்டு வந்துடுறார் ராவணன் கிட்டேருந்து. கொண்டு வந்துட்ட பின்னாடி பட்டாபிஷேகம் நடக்குது. பொதுவாகவே வீட்டில் பட்டாபிஷேக ராமர் வைக்கிறது விசேஷம். ஆமாம், குடும்ப ஒற்றுமைக்காக, நிறைய விஷயத்துக்கு, செல்வ செழிப்புக்காக நிறைய சொல்லுவாங்க. பட்டாபிஷேகம் நடக்கும்போது ராமர் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. அவருக்கு எந்தெந்த வானரங்கள் எல்லாம் உதவுச்சு அத்துணை வானர படைகளையும் எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா விபீடன் உட்பட எல்லாரையும் கூப்பிடுறாரு. திரிசடை விபீடன் எல்லாரும் இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு அப்படின்றது கொடுக்குறாரு, அவர் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக. அப்போ சீதாதேவி அவசரப்பட்டுட்டே இருக்கா, என் மகனுக்கு கொடு, என் மகனுக்கு கொடு. ஹனுமனுக்கு சீதாதேவி ஆசையாக வந்து லக்ஷ்மணனை மகனேன்னு கூப்பிட்ற வரலாறு உண்டு. அதே மாதிரி ஹனுமனை மகளாவே பாவிப்பா. என் மகன் மகன், என் மகனுக்கு கொடு, என் மகனுக்கு கொடு. அதுக்கும் மேலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் லவகுசன் மகன்றதை விட ஹனுமன் தான் முதல் மகன்.
ஹனுமன் தான் முதல் மகன். அப்போ இவ வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது உடனே ராமச்சந்திரமூர்த்தி ஹனுமனை கூப்பிட்டு ஹனுமா வா அப்படின்றார். வந்த உடனே அவன் நிற்கிறான், ஹனுமனை கட்டி தழுவிட்ட உடனே உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்றாரு. அவனுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல ஹனுமனுக்கு. அப்போ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யோசித்து சீதாதேவியை பார்க்குறாரு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவரத்ன மாலை, பெருசாக மாலை போட்டுருக்கா தாயார். சீதாதேவியினுடைய ஒரு நகைகளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு தழைய போடுவா அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. அப்போ அதில் ஒரு பெரிய நவரத்ன மாலையை எடுத்து ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட கொடுக்குறா, இதை என் மகனுக்கு போடு அப்படின்னு. இதை எடுத்து ஹனுமனுக்கு போட வரும்போது அது ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா வானரம் இல்லைங்களா, அவர் வாங்குறாரு. வாங்கி இப்படின்னு பார்த்துட்டு பக்கத்தில் வச்சிடுறாரு. அப்போ அந்த அவையில் இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வானரம், இதுக்கு போய் என்ன தெரியும், நவரத்னத்தை பற்றி தெரியுமா, தெரியாதே. இதுக்கு போய் வந்து குரங்கு கையில் கடிச்ச பூமாலை மாதிரி சீதாதேவி இப்படி கொடுக்குறாளேன்னு எல்லாம் எள்ளி நகைக்கும் போது ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும் ஹனுமனை பார்க்குறாங்க. அப்போ ஹனுமன் என்ன பண்ணும் அப்படின்னாமா, உங்கள் எல்லாருக்கும் ராமன் மேலே இருக்க அன்பை விட எனக்கு எவ்வளோ பெருசுன்னு நான் காமிக்கட்டுமா அப்படின்னு நெஞ்சை கிழிச்சு காமிப்போம். அதுக்குள்ளே சீதாதேவியும் ராமரும் வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமாக அமர்ந்திருப்பாங்க. அதை பார்த்த உடனே எள்ளி நகைச்ச அத்தனை பேரும் வாய முடிப்பாங்க. ஏன்னா இந்த அன்பு யாருக்கு இருக்கும்? என் மனசுக்குள்ளே நான் வந்து எப்படி பூசலார் மனசுக்குள்ளே ஈசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டினார், அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே என் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்கான், எனக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் ஹனுமனுக்கு எப்பயுமே உண்டு. அப்போ உனக்கு ஹனுமன் கிட்டேருந்து எது வேணும் அப்படின்னாலும் நீ ஹனுமன் முன்னாடி நின்று ராம 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 ராமா அப்படின்னு சொன்னால் போதும், ஹனுமன் நிதர்சனமும் உனக்கு எல்லாமே செஞ்சுடுவோம். நீ பெருசாக மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பெருசாக இந்த மாதிரி ராஜவசிய மந்திரம், ஹனுமனோட மூல மந்திரம் அதெல்லாம் சொல்லாதப்பா, அதை விட உன்னதமான மந்திரம் இருக்குது, ராமநாமம். அப்போ அந்த ராமநாமத்தை இன்றளவுமா இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நீயும் நானும் 1 மணி நேரம் ராமனை பற்றி பேசணும்னா இங்கே ஹனுமன் இருப்பான் சூக்ஷ்ம ரூபமாக. அப்போ இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ்க்கு ஹனுமன் வந்து நான் உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வரலாறும் இருக்குது. இன்றளவும் ஹனுமனை நிதர்சனமாக நீ பார்க்குறதுக்கான எத்தனையோ மந்திரங்கள் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த கோயிலில் போயிட்டு நம்ம ஹனுமனை ராமநாமம் சொல்லி வழிபாடு பண்ணு. உன்னோட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை நீங்கள் கேளுங்க. அம்மா இதுக்குன்னு பிரச்சனைகள் நிறைய இருக்கவங்க இதுக்குன்னே தனியாக போங்க, பிரச்சனை இல்லாதவங்க அந்த வழியை நம்ம போகிறோம் இல்லைம்மா. நம்ம பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகிறவங்க, ரெசார்ட்டுக்கு போகிறவங்க இத்தனை பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து லீவில் ரெசார்ட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுறோம், நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க. கூடவே இறை அனுகிரகத்தையும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இல்லை, நான் பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைகளை ஒன்று கோவிலுக்குன்னு அழைச்சிட்டு போகிறீங்க, இல்லைன்னா வந்து சுற்றுலா தலங்களுக்குன்னு அழைச்சிட்டு போகிறீங்க. ஆனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம செய்யும் பொழுது குழந்தைகள் கோவிலுக்கும் வர பழகுவாங்க. நீ அங்கே போனோமா, இங்கே வா, நாங்கள் கூட்டிட்டு போகிறோம். ரிசார்ட்டுக்கு போகணுமா, பாண்டிச்சேரி ரிசார்ட்டுக்கு வா, கோவிலுக்கு போயிட்டு போகலாம், கோவிலுக்கு போயிட்டு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தும் பத்தும் வருமா? கிடையாதுமா. இறைவனோட அனுகிரகம் குழந்தைங்களை எல்லா நேரத்திலையும் காப்பாற்றும். எத்தனையோ துர்சம்பவங்கள்லாம் நடக்கும்போது நாங்கள் சொல்லுவோம், இறை வழிபாடு இருந்திருந்தா, இறைவனோட அனுகிரகம் அந்த பிள்ளைக்கு இருந்திருந்தா. எத்தனையோ பிள்ளைங்க எத்தனையோ வந்து துர்சம்பவங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா. நூலிழையில தப்பித்த சம்பவங்கள்லாம் இருக்கு. அது எதனால அப்படின்னா அவங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், அவங்களோட இறை வழிபாடு. அதை பிள்ளைங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன சாமி, இந்த காலத்துல சாமி எங்க காமி அப்படின்னா நாங்கள் எங்கே போவோம் காமிக்கிறதுக்கு? இறைவனை நீ உணர முடியும், நீ பார்க்கவும் முடியும். அந்த அளவுக்கு உன்னோட தவ வலிமை இருக்குன்னா, அந்த அளவுக்கு தவ வலிமை இல்லாதவங்கள நீ வந்து காமி, எனக்கு சிவனை காமி அப்படின்னா நாங்கள் எங்கே போய் காமிப்போம்? எங்கே போய் எங்களால் காமிக்க முடியும்? யூ கேன் ஃபீல் இஸ் பிரசன்ஸ் எவ்ரிவேர், பட் யூ கான் see him. யூ கேன் see him. எப்போ உன்னோட தபோபல் அதிகமாகுதோ அப்போ நீ இறைவனை பார்க்க முடியும். ஆனால் நீ இறைவனை பார்த்தனா இந்த பூலோகத்தில் உனக்கு என்ன வேலை? ஒன்றுமே அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையினோட ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிருது இல்லைம்மா. வாழ்க்கையினோட அர்த்தமும் தாத்பரியமும் முடிஞ்சே போகுது. அப்போ இந்த மாதிரி ரொம்ப விதண்டாவாதம் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கணும். நிச்சயமா மேம். ஏன்னா அற்புதமான பல விஷயங்கள் இங்கே பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கும் பொழுது நம்ம செல்லக்கூடியவங்கள் என்ன மாதிரியான பிரசாதங்களை அங்கே வந்து நம்ம விநியோகிக்க முடியுமா, இல்லை அங்கே செய்யறதுக்கான அந்த முன்பணம் அந்த மாதிரி செலுத்தலாமா? ஏன்னா கோவில்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பிரசாதம் செய்து எடுத்துட்டு போக முடியாது. ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம வடமாலை சாத்தணும்னு ஆசைப்பட்டா அதற்கான விஷயங்கள் யாரெல்லாம் அந்த விஷயங்கள் செய்யலாம்? ஏன்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே வடமாலையும் வெண்ணையும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக அவருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். அதை செய்து நம்ம பலன் பெற முடியும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு உண்மைகள் சொல்லக்கூடிய ஒரு வரலாறாக இருக்குது. அப்படின்னும் போது என்ன மாதிரியான
விஷயங்களை நம்ம பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு செய்யணும். பொதுவாக இங்கே வந்து வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது இருக்குமா, திருசனம் சாத்தி வழிபாடு பண்ணுறது இருக்கு. ஆமாம், ஹனுமனுக்கே ரொம்ப பிடிச்சது திருசனம் சாத்திக்கிறது. ஏன், அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. ஒரு முறை சீதாதேவி நெத்தியில் நல்லா வந்து திருசனம் வச்சுட்டு வருவா. அம்மா இது என்ன வச்சுட்டு வர அப்படின்னு ஹனுமன் கேட்பாரு. இது உன்னோட அப்பா இருக்காருல, அவரோட நீண்ட ஆயுளுக்காக நான் வச்சுட்டு வரேன் அப்படின்னு வந்து சீதாதேவி சொல்லுவா. ஏன்னா ஹனுமனை குழந்தையா தான் பாவிக்கிறான். அவன் வளர்ந்த வாலிபனா இருந்தாலும் சீதாதேவியை பொறுத்த வரைக்கும் என் பையன் எவ்வளோ பெரிய பையனா இருந்தாலும் நான் வந்து வாரி அணைச்சு முட்டமிடுவேன், அதுதானே தாயினோட எண்ணம். அப்ப சொல்றா, இது வச்சா உங்க அப்பா நீண்ட ஆயுளோட இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹனுமன் போறாரு. இருக்கிற திருசனம் எங்க எவ்வளோ இருக்குதோ மொத்தத்தையும் உடம்பு ஃபுல்லும் பூசிட்டு வந்துடுறாரு. பூசிட்டு வந்த உடனே சீதாதேவி கேட்கிறா. சீதாதேவி பார்த்து சிரிக்கிறா. ஏன் இப்படி நீ பூசிட்டு வந்த? எங்க அப்பா ரொம்ப நாள் நிறைய ஆயுளோட இருக்கணும், நான் உடம்பு ஃபுல்லும் பூசிட்டு வந்துட்டேன். ஆக ராமச்சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ரொம்ப நாள் இருக்கணும்னு ஹனுமனுக்கு ஆசை. அதனால திருசனம் பூசிக்கினா நம்மளும் திருசனம் பூசி வழிபாடு பண்றோம் அப்படின்னா அவன் மனசு அங்கே பிரீத்தியாகும். எப்போ வால்மீகினோட குடியில் சீதாதேவி இருக்கும்போது ஒரு முறை சீதாதேவி ரொம்ப சோகத்திலே இருக்காளாம். சோகத்திலே இருக்கும்போது ஹனுமனுக்கு என்ன பண்ணி சிரிக்க வைக்கிறதுன்னு தெரியல. திருசனம் மொத்தமாக பூசின்னு வந்து சீதாதேவி முன்னாடி நிற்பா. சீதாதேவி, இது எதுக்கு நான் பூசின்னு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஹனுமன் கேட்கும்போது சீதாதேவி சொல்லுவா, தெரியும், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆயுள் அதிகமாகணும் நீ பூசின்னு வந்த, அப்போ நீ பூசின்னு வந்தே அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா. எப்பப்பெல்லாம் சீதாதேவி சிரிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்பப்பெல்லாம் ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா திருசனம் பூசின்னு வருமா. அதாவது சீதாதேவி ஆசைப்படுறா அப்படின்றத விட ஹனுமன் எப்போ சீதாதேவி சிரிக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருசனத்தை பூசின்னு வருவானா. அப்போ நம்ம பக்தர்கள் அந்த திருசனம் பூசி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது ஹனுமனுக்கு அந்த விஷயங்கள் ஞாபகம் வரும். அதுக்கும் மேலே ஹனுமன் ரொம்ப பிரீத்தி அடைவார் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குமா. இன்னொன்று, ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது. இந்த வெற்றிலை மாலை யார் முதல்ல சாத்தினா? அதுவும் சீதாதேவி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் சிறைப்பிடிச்சிருக்கும் போது அவள் அசோகவனத்தில் இருந்தா. அப்போ திரிசடையும் மருதாணி செடியும் தான் அவளுக்கு உற்ற தோழிகளாக இருந்தாங்க. அப்போ ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவம்ச கணையாழியை கொண்டு போய் கொடுக்குறா. வானரமாக இருக்குல்ல, அது அவளும் வந்து அதுவும் ராட்சசன்னு சொல்லிட்டு சீதாதேவி நினைச்சிட்டாள்னா அதனால் அத்தாட்சிக்கு ரகுவம்ச கணையாழி கொண்டு போய் கொடுக்கும்போது மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பக்கத்தில் வெத்தலை கொடிதான் இருந்துச்சான். அதை மாலையாக நான் வந்து உன்னை வரவேற்கும் பொருட்டு ஏதாவது ஒன்று மாலை போடணும், நான் வெத்தலையை மாலையை எடுத்து ஹனுமனுக்கு போட்டுறாளாம். எப்பயுமே நீ வெற்றியோடவே இருப்பா ஹனுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு வெத்தலை மாலை போட்டார். அதனோட தாத்பரியம், நம்ம இப்போ வெத்தலை மாலை போட்டு வழிபாடு பண்ணாலும் நம்ம என்ன விஷயத்துக்காக வழிபாடு பண்ணுறோம் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மேம். ஏன்னா நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. நம்ம வெற்றிலை மாலை சாத்துறோம், ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் வெற்றிலை மாலையை சாத்துறோம். ஆனால் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட வெற்றிலை மாலை சாத்தும் போது அதற்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. ஏன் அந்த பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் அழகாக சொன்னீங்க. பொதுவாகவே ஒரு சொல்லாற்றல் வேணும், நல்ல அழகாக பேசணும், திருத்தமாக பேசணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. படிப்பு நல்லா வரணுமா அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. வலிமை நல்லா இருக்கணும், நல்ல சக்தி வேணுமா அதற்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு. எதிரிகள் துவம்சமாகணுமா அதற்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆனால் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் நீ ராமபிரான மனசில் வச்சுக்கிட்டு உள்ள வந்தினாலே போதும், என்னோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத எப்பவுமே சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு ஹனுமன் வழிபாடு இருக்கு. சனியினோட பீடிக்கையிலிருந்து வெளியே வரணும்னா ஹனுமன் வழிபாடு, ராவுக்கு இதனோட பீடிக்கையிலிருந்து வெளியே வரணும்னு ஹனுமன் வழிபாடு. ஏன்னா பிளானட்ஸ் ரூல்ஸ் தி வேர்ல்ட். அப்ப அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஹனுமனோட வழிபாடு. ஹனுமன் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனைகளை போக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் நம்ம முடிச்சிடலாம். அவரை வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ராமபிரானை கெட்டியமாக படிச்சுக்கோங்க. உள்ளே போகும்போதே ராம 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 ராமன் நாமத்தோடு சொல்லிக்கிட்டே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆஞ்சநேயர் உங்கள் பக்கம் திரும்பி பார்த்துடுவார், என்ன கேட்குறீங்களோ அதற்கான வரத்தையும் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் தான் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில். இன்றைய நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலுடைய வரலாறு என்ன, கற்காலத்திலும் தெய்வங்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிதர்சனமான உண்மையை சொல்லக்கூடிய ஒரு கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன, சென்றால் அடையக்கூடிய பலன்கள் என்னங்கிறத விரிவான விளக்கங்களாக நம்ம நேயர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி மேம். நன்றி.